கடவுளை வெளிப்படுத்திய கட்டளைகளை தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் நிறைவேற்றுவதன் வழியாகவே மனிதர் கடவுளை சென்றடைய இயலும். ஜூதர்களுடைய நம்பிக்கை இதுவாகும். அன்பு பற்றிய கட்டளை பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளின் அடிப்படையாகும். உன் சகோதரனை உன் இதயத்தில் பகைக்காதே. அவனுடைய பாவத்துக்கு நீ உடந்தையாகாத படிக்கு வெளிப்படையாய் அறிவுரை சொல். பழிக்கு பழி வாங்கத் தேடாதே. உனக்கு உன் மக்கள் அநீதி செய்தாலும் மனதில் பொறாமை கொள்ளாதே. உனக்கு அன்பு செய்வது போல் உன் அயலானுக்கும் அன்பு செய். கடவுளுக்கு அஞ்சும் மக்கள் இக்கட்டளைக்கு அடிபணிய வேண்டும். அன்பை வாழ்வதற்கு அர்ப்பணிப்பு வேண்டும். உளத்தூய்மை வேண்டும். நேர்மை, உண்மை, நீதியை அன்பற்ற இதயத்தில் எதிர்பார்க்க முடிவதில்லை. மனித ஆன்மாவின் ஆத்மார்த்தமான ஒளி அன்பாகும். மத்தேயு நற்செய்தியில் பொது தீர்வை என்னும் இறைவனின் கணிப்பு இஸ்ராயல் மக்களை சகோதரன் அல்லது அடுத்திருப்பவன் ஜார் என்று தெளிவின்மையிலிருந்து வெளிவர தூண்டுகின்றது. சின்னஞ்சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். மனித மாண்பை மதிப்பது, மனிதத்தை வாழ வைப்பது, இவற்றுக்கு அடிப்படையும் அத்தியாவசியமானதும் இதுவே. மனிதாபிமானம் என்ற அடிப்படை பண்புக்கு அளவுகோலும் இதுவாகும். நம் வீட்டில் சாப்பிடாமல் விடப்பட்டிருக்கும் ஏதாவது உணவு பசியோடு இருப்பவர்களுக்கு உரியது. உடுத்தாமல் எங்கோ தொடக்கப்பட்டிருக்கும் உடை நிர்வாணமாய் இருப்பவருக்கு உரியது. அணியாமல் மூளையில் ஒதுக்கப்பட்டிருக்கும் பாத அணிகள் வெறுங்காலோடு நடப்பவர்களுக்கு உரியது. தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்த பணம் ஏழைக்கு உரியது. சின்னஞ்சிறியவருக்கு செய்யாதவை எல்லாமே அநீதமானவை.